உதாரணமா ஒருத்தர் சாக்ஸ் போட்டிருக்கிறார், அதுல தையலே இல்லைன்னு வச்சுக்க, தையல் இல்ல சாக்ஸ் போடுறார், அது தையலே கிடையாது, அப்படியே வீவிங் அப்படியே நெய்து இருக்கிறாங்க என்று சொன்னால் அதுவும் கூடாது. ஒருத்தர் பனியன் போடுறார், அந்த பனியன்ல தையலே இல்லாத பனியன் தயார் பண்றாருன்னு வச்சுங்க. பனியன் நம்ம இங்க பாக்குறோம், கையில ஒரு தையல் இருக்கும் ரவுண்டா, இந்த கையில இந்த கையில கீழே கொஞ்சம் தச்சிருப்பாங்க, கழுத்து கிட்ட தச்சிருப்பாங்க. இது அல்லாத மற்ற இடங்கள்ல தையல்லாம் கிடையாது, குறுக்க மூட்டக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கிடையாது. இது மாதிரி ஒரு கைலியை தயார் பண்ணி கட்டிக்கிறாருன்னு வச்சுங்க, அப்பவும் கூட தையல் உடை போடக்கூடாது அப்படின்னு சொன்னால் உடலை மறைக்கக்கூடிய ரவுண்டுடைய அமைப்பில் உள்ள துணியை போடக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஒரு பக்கம் இரண்டு பக்கங்களும் திறந்து இருக்க வேண்டும். எப்படி இப்ப ஏறாம் கட்டுறோம்னா அது மாதிரி ரெண்டு முனைகள் திறந்து இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்க வேண்டும். அதுல தையல் இடையில தையல் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அது கூடும், கிழிஞ்சு போச்சு தைக்கிறாரு. அல்லது இப்படி செய்யறாரு, ஒருத்தருக்கு எஹராம் துணி எவ்வளவு இருக்கணும், 2.5 மீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எஹராமுடைய துணி 2.5 மீட்டருடைய அகலத்துக்கு இருக்குன்னா அப்பதான் சரியா மூடி மறைக்கக்கூடிய அமைப்புல, அவரத்தை மூடி மறைக்கக்கூடிய அமைப்புல கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி. 2.5 மீட்டர் துணி ஒரு இடத்துல இல்ல, வாங்குறதுக்கு காசு இல்ல இருக்கு, அப்பயும் ஆட்சிக்கு போறான்னு கேக்குறீங்களா? அப்படி ஒருத்தர் கேட்டார், 2.5 மீட்டர் துணி வாங்க முடியாதவர் ஏன் ஆட்சிக்கு போறாரு? அது பிரச்சனை இல்லை, சட்டம் பிரச்சனை இல்லை, சட்டத்துக்காகவே சொல்லப்படுகிறது. 1.25 மீட்டர் 1.25 மீட்டர் 2 விட்டு இருக்குது ஒருத்தர், ரெண்டையும் சேர்த்து மூட்டுறாரு, தைக்கிறாரு, நேரா வந்துருக்கு, அதை கட்டிக்கலாம்னா கட்டலாம். இது தையல் துணியாக ஆகாது. அதே மாதிரி 1/2 மீட்டரா 4-5 விட்டு இருக்கிறவர்கிட்ட 4-5 தையல் போடுறாரு, நீட்டமா ஒரு துணி ஆயிடுது, யாரும் துணி மாதிரி, அதை கட்டலாமா? கட்டலாம். அப்ப தையல் துணினா என்ன அர்த்தம் கேட்டா, உடலுடைய அந்த ஷேப் மறைக்கக்கூடிய அந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு துணி கூடாது அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் சாக்ஸ் போடுறது கூடாது, பனியன் போடுறது கூடாது, பைஜாமா போடுறது கூடாது, அதுல தையலே இல்லாவிட்டாலும் சரி போடக்கூடாது. ஷூ போடுறது கூடாது, ஜட்டி போடுறதும் கூடாது. ஜட்டி போடுறதும் கூடாது. ஜட்டி போடாம நம்மளால இருக்கவே முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, போடக்கூடாது, அவ்வளவுதான். என்ன பண்றது? ஜட்டி போடாம எல்லாம் நடக்க முடியாது, ஜட்டி போடாம கார் செய்ய முடியாது, சை செய்ய முடியாது, ஓடணும் முடியாதுன்னு என்ன பண்றது அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்க. அவருக்கு ஒரு வழி சொல்றாங்க, லங்கோடு கட்டிக்கலாம். லங்கோடுனா என்ன தெரியுமா? சதுரமா ஒரு துணி எடுத்து இந்த மாதிரி கட்சி மாதிரி சதுரமா ஒரு துணி எடுத்துன்னு வச்சுங்க, தையல் இல்லாத துணி, அதை கிழிச்சு இப்படி முக்கோணம் மாதிரி இப்படி மடிச்சு இந்த 2 மணியும் இடுப்புல கட்டிக்கிட்டு இதை தூக்கி அப்படி இழுத்து கட்டினார்னா டைட்டா இருக்கும், ஜட்டியோட டைட்டா இருக்கும். அதுக்கு பேர் லங்கோடு. அந்த லங்கோடு கட்டுறதுக்காக ஒரு கயிறை பயன்படுத்துறாரு, இடுப்புல கயிறு ஒண்ண பயன்படுத்துறாருன்னு வச்சுங்க, அதுவும் ஓகே கூட, கயிறை பயன்படுத்தினா. ஆக தையல் துணி அணியக்கூடாது, ஜட்டியும் போடக்கூடாது, அது சட்டம். சரி, இப்போ தையல் துணியை பயன்படுத்தினால் என்ன சட்டம், குற்றப்பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டா, அவர் தம்மு கொடுக்கணும், அந்த சதகா கொடுக்கணும். எப்ப தையல் துணியை 12 மணி நேரம் ஒரு பகல் அல்லது ஒரு இரவு உடுத்தி இருந்தால் அப்பொழுதுதான் இவர் மீது தமு வாஜிபா, ஆடு எடுத்து கொடுக்கணும், குற்றப்பரிகாரம். எவ்வளவு நேரம்? 12 மணி நேரம். சில பேர் கேட்கிறாங்க, அங்க சில பேர் தவறா செஞ்சிருந்தவங்களும் உண்டு. அதுல நான் யாராவது முடிச்சிருந்தேன், குளிக்கிறதுக்காக என்ன பண்ணேன், இந்த கையில முடிச்சுக்கிட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. குளிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? 10 நிமிஷம் ஆகும், 15 நிமிஷம் ஆகும். அது ரொம்ப நேரம் குளிச்சாலும் கூட 1/2 மணி நேரம் ஆகும். ஆனா ஏறாமல் இருக்கிற அவ்வளவு நேரம் குளிக்க முடியாது. ஒரு 5 நிமிஷம் சும்மா உடலை சூட்டை ஆட்டி கொள்றதுக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய விஷயம். அப்படி செஞ்சாரு. அப்படி சில பேர் கேட்கிறாங்க, இந்த மாதிரி கையிலை கட்டிட்டு குளிச்சுட்டேன், இப்ப என்ன பண்றது? ஒருத்தர் சொன்னார் வந்து, என்ன தையல் துணி கட்டிட்டீங்களா நீங்க தம்மு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். இப்ப தம்மு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டா 12 மணி நேரம் அந்த துணியை அணிந்திருந்தால்தான் தம்மு அவர் மீது வாஜிபாகும். இப்ப இவர் உடுத்திருந்தது 10 நிமிஷம் 20 நிமிஷம், அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் உடுத்திருக்கிறார். அப்படி இருந்தாலும் கூட தம்மு வாஜிப் இல்லை, சதகா வாஜிப். ஒரு சதகா அவர் மீது வாஜிப். அதுல சொல்ல சதகா அப்படின்னா என்னன்னு சொன்னா அது வாஜிப். ஆக இது முதல்ல சொல்ல சட்டப்படித்தான். வேண்டுமென்றே உடுத்தினாலும் சரி, மறதியாக உடுத்தினாலும் சரி, இவரே உடுத்தினாலும் சரி, அடுத்தவரால் உடுத்தி விடப்பட்டாலும் சரி, இவர் விழித்திருக்கக்கூடிய நிலையிலே செய்தாலும் சரி, அல்லது தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே செய்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே சட்டம். 3வது,
தலையை மறைப்பது, முகத்தை மறைப்பது ரெண்டு சேர்ந்து ஒரு சட்டத்தில் கொண்டு வர்றாரு. தலையை மறைப்பது தனி, முகத்தை மறைப்பது தனின்னு சொன்னா எல்லாத்துக்கும் ஒரே தான் ஹுக்கும் வரும். அது தனியாட்டிங்கன்னா 9ன்னு வந்து. தலையை மறைப்பது, முகத்தை மறைப்பது, இது ரெண்டும் கூட. அது எவ்வளவு மறைச்சாலும், இதுல எவ்வளவு மறைச்சாலும் சரி, தலை முழுவதையும் மறைச்சாலும் சரி, அல்லது தலையிலே 4ல் ஒரு பாகம் மறைத்தாலும் சரி. எவ்வளவு நேரம் மறைக்கிறது? முதல்ல சொல்ல சட்டப்படிதான் ஒரு பகல் அல்லது ஒரு இரவு 12 மணி நேரம். 12 மணி நேரம் தலை முழுவதையும் மறைத்திருந்தார். 12 மணி நேரம் தலையிலே 4ல் ஒரு பங்கை மறைத்திருந்தார். அப்பொழுது தர்மம் கொடுக்க வேண்டும். 12 மணி நேரத்துக்கு குறைவாக இருந்தது, சதகா கொடுக்க வேண்டும். 4ல் ஒரு பகுதிக்கு குறைவாக இருந்தது, அப்பொழுது சதகா கொடுக்க வேண்டும். 4ல் ஒரு பகுதி குறைவாக இருந்தாலும் சதகா கொடுத்தால் போதும். 4ல் ஒரு பங்கு அல்லது அதை விட கூடுதலாக இருந்தால் தம்மு வாஜிப். அது 12 மணி நேரம் இருந்தால். தலை மறைப்பது அப்படிங்கிறதுல வெளியே போயிட்டு இருக்கிறாரு, நிழலுக்காக வேண்டி, வெயில் விடாமல் இருப்பதற்காக வேண்டி ஒரு குடை பிடிக்கின்றார். அது தலை மறைக்கிறதாக ஆகாது. அது தலைக்கு மேல தலையில் படாதவாறு ஒரு துணியை தூக்கி பிடித்துக் கொண்டு போகின்றார், வெயில் விழாமல் இருப்பதற்காக வேண்டி. அது தலை மறைப்பதாக ஆகாது. அதே போல ஒருவர் வேலை செய்கின்றார், எஹராம் கட்டி இருக்கக்கூடிய வேலை செய்கின்றார். அவர் வேலை செய்யும் பொழுது ஒரு மூட்டையை, ஒரு கூடையை, ஒரு சட்டியை தூக்கி தலையிலே வைத்துக் கொண்டு நடந்து போகின்றார். பெரிய சட்டி தலையை மறைச்சிருது. நீண்ட தூரம் நடந்து போறார், அரை மணி நேரம் 1 மணி நேரம் நடந்து போறார். அதெல்லாம் குற்றத்திற்குரியதாக தலையை மறைப்பதாக ஆக. ஒரு மூட்டையை சுமந்துகிட்டு போறார், சட்டியை வச்சிருக்கிறார், ஒரு பொருளை தலையில சுமந்துட்டு போறார், இதெல்லாம் தலை மறைப்பதாக ஆகும். அதுக்கெல்லாம் தமும் கிடையாது, சதகாவும் கிடையாது, எந்த குற்ற பரிகாரமும் கிடையாது, குற்றமாக ஆகாது. தலை மறைப்பது அப்படிங்கிறது இந்த விஷயம் சரி. அதே மாதிரி முகத்தை மறைப்பது அப்படிங்கிறது அப்படித்தான். முகத்தை மறைக்க கூடாது. இது முன்னால சொல்ல சட்டப்படி வேண்டுமென்றே மறைத்தாலும் சரி, அல்லது நிர்பந்தமாக மறைத்தாலும் சரி, தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஏற்பட்டாலும் சரி, விழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலோ அல்லது இவராலோ அடுத்தவராலோ எப்படி இருந்தாலும் சரி, மறைத்தால் அந்த சட்டம் சொல்லப்பட்ட இந்த சட்டங்கள் எல்லாம் அவர் மீது பிரயோகம். பெண்கள் முகத்தை மறைக்கக்கூடாது, தலையை கட்டாயமா மறைக்கணும், முகத்தை மறைக்கக்கூடாது. பெண்கள் பொதுவாகவே முடியை மறைத்திருக்க வேண்டும். பெண்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் இந்த சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும். எவ்வளவு கடுமையான சட்டம் மார்க்கத்தில் ஒன்றும் சரியாகல. பெண்கள் தங்களுடைய தலைமுடியை அந்நிய ஆடவர்களுக்கு காட்டக்கூடாது, ஹராம். எந்த நிலையும் காட்டக்கூடாது, காட்டவே கூடாது அப்படின்னு சொல்லும் போது அதை அலங்காரமாக ஆக்கி சீவி சிங்காரித்துக் கொண்டு, பூக்களை வைத்துக் கொண்டு, அலங்காரம் செய்து கொண்டு, அந்நிய ஆடவர்கள் பார்க்கக்கூடிய அளவுடைய தெருவிலே போனால் ஒரு பெண் என்ன சட்டம் ஏற்படும், என்ன நிலை ஏற்படும்? அதையெல்லாம் கணவன்மார்கள் கண்டிக்கணும். கணவன்மார்களுடைய பொறுப்பு. இவர்கள் கண்டிக்காவிட்டால், கணவன்மார்கள் கண்டிக்காவிட்டால் கணவன்மார்களின் மீதும் அந்த தண்டனை ஏற்படும். அல்லாஹ் சொல்லாத தண்டனை சொல்லி கேட்கல அப்படிங்கிற வேற விஷயம். சொல்றது இவர் மீது கடமை, கட்டாயமாக சொல்ல வேண்டும். சரி, தலைமுடி, பெண்களுடைய தலைமுடி ஹராம், அந்நிய ஆடவர் பார்ப்பது ஹராம் அப்படின்னு சொல்றதுக்கு, அப்படிங்கிற சட்டத்திற்கு ஒரு உதாரணம் அப்படிங்கிற நான் சொல்லி இருக்கிறேன், முன்னாலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு பெண் தன்னுடைய வீட்டிலே இருக்கின்றால், தலைமுடியை சீவுகின்றால், சீப்பின் மூலமாக. சீப்பிலே நிறைய முடிகள் உதிர்ந்து கொண்டு வரும், பார்க்கலாம். அதையெல்லாம் அந்த முடியெல்லாம் அப்படி எடுத்து அப்படி ஒரு சுருட்டி ஒரு முடிச்சு போட்டு தூக்கி வெளியே போட்டுருவாங்க குப்பையில், இல்லையா? நம்ம வீட்டு பெண்கள் செய்யக்கூடிய காரியம் நிறைய பேர் செய்யறாங்க. ஒரு பெண் அந்த மாதிரி தன்னுடைய தலைமுடியை சீவி எடுத்து சீப்பிலே வரக்கூடிய அந்த உதிரி முடிகளை எல்லாம் சுருட்டி ஒரு சூழலாக ஆக்கி அதை முடிச்சு போட்டு வீட்டுக்கு வெளியே ஜன்னல் வழியா தூக்கி வெளியே போட்டான். தெருவில் போய் விழுந்துருச்சு. அந்த பக்கம் ஆம்பளைங்களாம் வந்துட்டு இருக்கிறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆண் வந்தா அந்த பக்கம் பார்க்கறான், முடி கிடக்குது, அது நீட்டமான முடியாது. அவன் நினைப்பான், சைத்தான் சும்மா இருக்க மாட்டான். அந்த முடியை பார்த்தாலும் சைத்தான் அவனுடைய எண்ணத்துல ஒரு ஊசாட்டத்தை ஏற்படுத்தும். இவ்வளவு நீளமான முடி இருந்தா அந்த பொம்பளை எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு கணக்கு போகணும், இடம் போடுவோம். வெளியே இருந்துட்டு முடியை பார்த்து பொம்பளை இடம் போடுவோம் உள்ளவர். அந்த மாதிரி தன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய முடி உதிர்ந்து விட்டாலும் கூட அதை வெளியே மக்கள், ஆண்கள், அந்நிய ஆடவர்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு வெளியே தூக்கி போடுவதும் மக்களுக்கு தயாரி கூடாது. அப்படின்னு சொன்னா
தலையை அலங்காரம் செய்து கொண்டு வெளியே போகக்கூடிய பெண்களை பற்றி நம்ம என்ன சொல்றோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மேராஜுக்கு போய்விட்டு வந்த காலையிலே முடியை பற்றியே ஒரு 7 சம்பவங்கள் வருகின்றன பெண்களுடைய முடி சம்பந்தமாக. சில பெண்கள் அவருடைய முடி நரக நெருப்பினுடைய செங்கிலியால் கட்டப்பட்டு நரகத்திலே அவர்களுக்கு வேதனை செய்யப்படுகின்றது, அது தொங்க விடப்பட்டு வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. யார் என்று கேட்கப்பட்ட பொழுது இந்த பெண் தன்னுடைய முடியை மறைக்காமல் அந்நிய ஆடவருக்கு காட்டக்கூடிய வகையிலே அலங்காரம் செய்து கொண்டு கடை தெருக்களிலே வெளியே போனவள் என்பதாக பதில் சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பதாக குறிப்பிடப்படுகிறது. அதனால பெண்கள் முடியை மறைப்பது வாஜிப். அது ஹஜ்ஜில வெளியே போகும்போது, அதாவது இதுல ஹரமுக்கு போகும்போது தொழுகும் போதெல்லாம் நல்லா மறைச்சுக்கிறாங்க. உள்ள ஒரு துணியை போட்டு வேடு மாதிரி கட்டி அப்புறம் அதுக்கு பின்னால மேல புர்கா போட்டு எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. ரூம்ல வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னா அதெல்லாம் எடுத்துடுறாங்க. அங்க ஆம்பளைங்களா இருக்கிறாங்க. அந்த பாபந்தி அந்த பாதுகாப்பு இங்க வர்றது ரூமுக்கு வந்தோம்னா வருது. பெண்கள் வெளியே போகும்போது எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ரூமுக்கு வந்த பின்னால அந்நிய ஆடவர்கள் அங்க இருந்தான பக்கத்து ரூம்ல இருக்காங்க, வர்றாங்க போடுறாங்க, அவர்களிடத்திலும் அதே மாதிரி இருக்கணும். பெண்கள் அப்படி இருக்கிறதே இல்லை பெரும்பாலும். இன்னொரு விஷயம் பெண்கள் கவனிக்கணும். இந்த பெண்கள் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்தில் தலையில ஒரு துணியை கட்டிக்கிறாங்க, முக்காடு மாதிரி போட்டு ஒரு துணியை எல்லாம் கட்டிக்கிறாங்க. சில பேர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பின்னாலும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு அடையாளமான துணி விடுறதே இல்லை, அப்படியே கட்டிக்கிட்டே இருப்பாங்க எப்போது. சில பேர் ஹஜ்ஜில் நிறைய எப்பொழுதுமே கட்டியிருப்பாங்க. அந்த துணியை தலையிலே கட்டி இருந்தால் அது முடி உதிராமல் இருப்பதற்கு ஒரு பாதுகாப்பாக கட்டப்படக்கூடிய துணியை தவிர ஹஜ்ஜில் அதை கட்டணும்னு கட்டாயம் கிடையாது, சுன்னத்தும் கிடையாது, முஸ்லிம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. முடி உதிராமல் இருக்கலாம், முடி உதிர்வதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம். அதனால அது கட்டாயமா செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. அதே நேரத்தில் அந்த துணி கட்டப்பட்டிருந்தால், ஒரு பெண் அந்த துணியை கட்டி இருந்தால் ஒலு செய்யும் போதெல்லாம் துணியை எடுத்து விட்டுத்தான் ஒலு செய்ய வேண்டும். துணிக்கு மேல ஒலு செஞ்சா ஒலு கூடாது, தொழுகையும் கூட. ரொம்ப பெண்கள் அதை அவுக்கிறதே கிடையாது. இது ஹஜ்ஜுக்காக வேண்டி நான் ஊர்லயே நியத்து பண்ணி கட்டிட்டேன், நீ ஊருக்கு போன பிறகுதான் அவுப்பேன் அப்படின்னு சொல்லி ஊருக்கு வர்ற வரைக்கும் அவுக்கிறதே கிடையாது. அது மேலேயே மசூதி செஞ்சுக்கிறாங்க. எப்படி கூடும் தொழுகை? எப்படி உதவு கூடும்? உதவு கூடாது, அப்படி தொழுகையும் கூட. அதனால பெண்கள் கவனிக்கணும், மற்றவர்களையும் சொல்லணும். தங்க கூட இருக்கக்கூடிய பெண்கள் யாராவது இருந்தார்கள் அப்படின்னு. சில பெண்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அது நடக்குது அங்க பாருங்க. என்னங்க இந்த அஜித் புருஷாக்கத்துல இப்படி பயான் செஞ்சாங்க, துணிக்கு மேல மசூதி செஞ்சா கூடாதா, ஒது கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த அஜித்து ஒன்றும் தெரியல. எங்க ஊர் அஜித் இப்படித்தான் சொன்னாரு, வர்ற வரைக்கும் காட்டாதீங்கன்னு சொல்லியிருக்காருங்க, அதனால காட்டவே மாட்டேன் அப்படின்னா அந்த பொங்கலையும் இந்த பொங்கலையும் மசாலா சொல்றது உண்டு. அதனால சட்டம் அப்படித்தான். மசூதி செய்யறதா தலையில்தான மசூதி செய்யணும், முடிக்கு மேல மசூதி செய்யணும். ஒருத்தர் சொன்னாராம், ஒரு பொண்ணு சொல்லிச்சான், முடிக்கு மேல மசூதி செய்யக்கூடாது அப்படிங்கிறீங்க, முடிக்கு மேல மசூதி செய்யலாமா? முடியும் தலையாதான் மறைச்சுக்கிட்டு இருக்குது, மொட்டை அடிச்சுட்டு மசூதி செய்யணும் போட்டிருக்கு அவங்க சொல்றது. எப்படி சட்டம் சொல்றாங்க? பொம்பளைங்க சொல்ற சட்டம் நிறைய இருக்கு. பொம்பளை மசாலான்னு சொல்லுவாங்க சில பேர், அது உண்மையிலேயே அப்படித்தான். வேடிக்கையான மசாயல்கள் தான் சொல்லுவாங்க. சரி, எந்த மசாலா சொன்னாலும் சரி, சொல்லப்பட்ட மசாயலுக்கு சட்டத்திற்கு மாற்றமாக ஏதாவது உங்களுக்கு தெரிந்தால் நல்ல ஆளுநத்துல கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். முடிய அதே மாதிரி முடியை நீக்கிறது, அதுக்காகத்தான் முதல்ல சொன்னோம். ஏறாம் கட்டுறதுக்கு முந்தைய தாடி ஒதுக்கிக் கொள்ள வேண்டும், மீசையை கத்தரித்துக் கொள்ள வேண்டும், முடிகளை அகற்றிக் கொள்ள வேண்டும், எல்லாமே செஞ்சு ஏறாம் கட்டணும். அதுக்கு பின்னால் ஏறாம் கட்டிய பின்னாலும் முடிகளை களையக்கூடாது. அது வேண்டுமென்றே கலைந்தாலும் சரி, வேணாம்னு கலைஞ்சாலும் சரி, இவருக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி குற்றம். நான் என்ன பண்றது, என் முடியுடைய பழக்கமே அப்படித்தான், தானா விழுந்துரும். நான் விழுக வைக்கிறது இல்லை, அதுதான் விழுந்துரும். என்னுடைய முடியுடைய வாகை அப்படித்தான், படுத்து எதிர்ச்சுன்னா தலையறையில ஒரு 10 முடி இருக்கும், நான் பாக்குறேன் டெய்லி. அதனால இப்ப என்ன பண்றது? அப்படி இருந்தாலும் குற்றம் தான். அதான் முதல்ல எல்லாருக்கும் சொல்லிட்டேன். அதனால முடி உதிராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும், அதற்குரிய காரியங்களை செய்து கொள்ள வேண்டும். சரி, ஆண்கள் பெண்கள் முடிய ஒண்ணும் பண்ண முடியாது, அவங்க அப்படித்தான் தலையில வச்சிருக்கணும். ஏன்னா மொட்டை அடிக்கிறது ஹராம் அவங்களுக்கு. ஆண்களுக்கு ஒரு இடத்துல முடி, பெண்களுக்கு இன்னொரு இடத்துல முடி. அந்த 2 முடியையும் அகற்றுவது ஹராம். 2 பேரும். பெண்கள் தலைமுடியை சிறைப்பது ஹராம், ஆண்கள் தாடி முடியை சிறைப்பது ஹராம். 2 ஒரே ஈக்குவல், ஒரே மாதிரி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, அதனால ஆண்களா இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டா, ஹஜ்ஜுக்கு போகும்போது முடி உதிரக்கூடிய நிலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மொட்டை அடிச்சுக்கலாம், இங்கே மொட்டை அடிச்சுக்கலாம்.
அங்க போய் மொட்டை அடிக்கிறதா போ, ஏன் அடிச்சு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை. அல்லது முடியை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைத்து வைத்துக் கொண்டால் முடி உதிர்வதை தவிர்க்க முடியும். சரி, முடியை களைவது கூடாது அப்படின்னு சொன்னா மொட்டை அடிக்கிறது கத்தியால சிரைக்கிறது கூடாது அப்படிங்கிறது மட்டுமல்ல, கத்தரிக்கோளால் வெட்டுவதும் கூடாது, நெருப்பினால் கரிப்பதும் கூடாது, அல்லது வேறு வகையிலே அதை குறைப்பதும் கூடாது, வெட்டுவதும் கூடாது. எந்த வகையில வெட்டாலும் சரி, கத்தியிலையோ கத்திரிக்கோள்லையோ நெருப்புலையோ எப்படி இருந்தாலும் சரி அதை வெட்டினால் கூடாது. சரி, தலைமுடியை வெட்டுவது கூடாது, அதுக்கு தம்மு கொடுக்கணும் அல்லது சதகா கொடுக்கணும், அதுக்கு அளவு இருக்கு. எவ்வளவு அளவு? தலைமுடியிலே உடல் உள்ள எல்லா முடியும் சேர்ந்ததுதான். அதுல தலைமுடி, தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள எல்லா உறுப்புகளில் உள்ள முடியை அகற்றக்கூடாது. எந்த முடியும் அகற்றக்கூடாது. தலைமுடி மட்டுமல்ல, தாடி முடி மட்டுமல்ல, எல்லா முடியும் எந்த முடியும் அகற்றக்கூடாது. சரி, எவ்வளவு இருந்தால் தமு என்பது குற்றப்பரிகாரம் வாஜிபா என்று சொன்னால் 1/4 பங்கு. இது அப்படித்தான், பெரிய உறுப்பிலே 1/4 பங்கு. உதாரணமாக தலை என்பது ஒரு பெரிய உறுப்பு, அதுல 1/4 4 பங்கை ஒருவர் சிரைத்தால், 4 பங்கை கட் பண்ணினால், 4 பங்கை நெருப்பினால் கரித்தால் தமு வாஜிபா, ஆடு கொடுக்கும். அதை விட குறைவாக இருந்தால் சதகா வாஜிபா, சதகா கொடுக்கும். 4 பங்கு. அதை விட அதிகமாக இருந்தால் அதே சட்டம். 4 பங்கை விட குறைவாக இருந்தால் சதகா மட்டும் போதுமா, குற்றப்பரிகாரம் சதகா செய்ய வேண்டும். இதுவும் அப்படித்தான். முதல்ல சொன்னபடி வேண்டுமென்றே செய்தாலும் சரி, மறதியாக செய்தாலும் சரி, இவர் செய்தாலும் சரி, அடுத்தவர் மூலம் செய்யப்பட்டாலும் சரி, விழித்திருக்கக்கூடிய நேரத்தில் செய்தாலும் சரி, தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் செய்தாலும் சரி. இவர் தூங்கிட்டு இருக்காரு, ஒருத்தர் தமாஷுக்காண்டி, உதாரணத்துக்காண்டி சொல்றேன், தமாஷுக்காண்டி என்ன பண்ணாரு, இவர் தூங்கும் போது ஒரு பக்கம் மீசை எடுத்து விட்டு அவர் போயிட்டார். அவர் முடிச்சு பார்க்கிறார், ஒரு பக்கம் மீசை காணும். இப்ப தூங்கிட்டு இருந்தாரு பாருங்க, மீசை எடுக்கப்பட்டாரு, இவர் தான் குற்றப்பரிகாரம் செய்யும். முதல்ல சொன்னார். இந்த சட்டங்கள் எல்லாம் அவர் மீதார். சரி, தலை அப்படின்னு சொல்லும்போது பெண்கள் முடிய அகற்றக்கூடாது, அதே மாதிரி ஆண்கள் முடிய எடுக்கக்கூடாது. ஆனா நிர்பந்தமான நிலை ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்க, ஒரு ஆணுக்கு, ஒரு எஹராம் கட்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு, ஆணுக்கு தலைமுடியை அகற்ற வேண்டிய நிர்பந்தமான நிலை ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா எடுத்தரலாம் தமு கொடுக்கணும். இதுக்கு உதாரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8வது ஆண்டு மக்கா வெற்றிக்காக வேண்டி மக்காவின் மீது போர் தொடுப்பதற்காண்டி வரக்கூடிய நேரத்தில் மக்காவிலிருந்து சற்று தூரத்திலே ஒரு மலைப்பாதான இடத்துல இரவு நேரத்தில் தங்கினார்கள். அங்க சஹாபாக்கள் 10,000 சஹாபாக்கள் இருந்தார்கள். மக்காவாசிகளுக்கு ஒரு பயத்தை ஊட்டுவதற்காக வேண்டி எல்லா சஹாபாக்களுக்கும் சொன்னார்கள், ஒவ்வொருவரும் தனித்தனியாக அடுப்பை மூட்டி நெருப்பை எரிக்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள். மக்காவாசிகள் அங்கிருந்து பார்க்கறாங்க, ரொம்ப தூரத்துல அந்த மலை தெரியுது, 10,000 அடுப்புகள் இருந்துச்சு அப்படி இருக்கும். இருந்து பார்த்தாங்க, பயந்தே போயிட்டாங்க. முதல்லயே பயம் அவங்களுக்கு, இப்போ பயம். இவ்வளவு பேரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை திரட்டி கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சிச்சு, தெரியும். இவ்வளவு பேர், லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க போல் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா இருக்கிறது 10,000 பேர். இது ஒரு போர் தந்திரம். இப்படி நெருப்பை, அந்த அடுப்பை மூட்டிய விறகை வைத்து நெருப்பை மூட்டி கொண்டிருந்த நேரத்தில் கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடுப்பு பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தாங்க. அவர் அந்த பக்கம் வந்தாரு. அந்த நெருப்பினுடைய வெளிச்சத்தில் அவருடைய தலையை பார்க்கின்றார்கள். தலை நிறைய எண்ணெய் தடவை இருக்கின்றார், எண்ணெயும் வழிந்து கொண்டு இருக்கின்றது. அதாவது ஆரம்பத்தில் எண்ணெய் தடவிட்டார் ஏறாம் கட்டும் போது, அந்த எண்ணெய் வழிந்து கொண்டு இருக்கின்றது. எண்ணெயோடு சேர்ந்து பேன்களும் அப்படியே ஊறி கொண்டு வருகின்றது. நிறைய பேன்கள் இருக்கின்றன, பேன், தலை பேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த பூச்சிகள் எல்லாம் உனக்கு தொந்தரவு கொடுக்குதான்னு கேட்டாங்க. ஆமா யார சொல், பேன் இருக்கு, ஒரு பேன் இருக்குன்னா கடிச்சா தொலைக்கு, நிறைய பேன் இருக்கு, நிறைய முடி வச்சிருந்தாரு அவர், நிறைய பேன் இருக்கு. பூச்சி ஒண்ணுமே பண்ணல, ஏன்னா யாராவது கட்டிருக்காரு, பேன் நசுக்க கூடாது, பேனை நசுக்க கூடாது, பேனை பிடிக்க கூடாது, நசுக்க கூடாது. அப்படியே ஒரு பேன் கீழே வந்தா கூட எடுத்து தலையில் விட்டு அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் பேணுதலான விஷயம். சரி, இப்ப அவர் வந்து பூச்சி தொந்தரவு தான் கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமா யார சொல்லணும், முடியை எடுத்து விடு, சிரைத்து விடு, தமு கொடுத்து விடு அப்படின்னு சொன்னாங்க. முடி எடுக்கக்கூடாது, எடுத்துட்டா என்ன பண்ணணும், குற்றப்பரிகாரம் செய்ய தமு கொடுத்து, இது சட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அதனால முடி எடுக்கப்பட்டால், நிர்பந்தமான நிலையிலே முடி எடுக்கப்பட்டால் தமு கொடுக்க வேண்டும், குற்றப்பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும். அதே மாதிரி பெண்கள் பேன்கள் இருந்தால் அந்த பேன்களை பிடித்து வெயில்ல போடுவது, நசுக்குவது எதுவுமே கூடாது. நசுக்குவதும் கூடாது, சாகடிப்பதும் கூடாது. நான் சாகடிக்கலப்பா,
பேனை பிடிச்சா வெயில்ல போட்டா தானே செத்து போச்சு அப்படின்னு சொன்னாலும் விட்டுறது. சாகர பார்த்தா வெயிலே போட்டாங்க, அதனால சரி பேனை பிடிச்சி கீழே போடலாமா, அதுவும் போடக்கூடாது. பேனை பிடிக்கவே கூடாது. அதுக்கு என்ன செய்யணும் பொம்பளைங்க அப்படின்னு கேட்டா, இங்க இருந்து ஊர்ல இருந்து போகும்போதே பேன் இல்லாத தலையாக ஆக்கி கொள்ளணும். ஆமா, அதுக்கு நிறைய மருந்தெல்லாம் இருக்குது. இப்போ என்ன இந்த பவுடர் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் போட்டு தேய்ச்சி கீச்சு சுத்தம் பண்ணி சீவி கீவி என்னென்னமோ பண்றாங்க. ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்னாலேயே எல்லாத்தையும் கட்டி கப்பலாம் எடுத்து வச்சிடுறாங்க. இந்த பேனை மட்டும் அப்படியே விட்டுறாங்க. அங்க போய் சுரண்டிக்கிட்டே இருக்குது. நானா இல்லை இப்படின்னு சொல்லி சும்மா சுரஞ்சி வச்சிருக்கு, நகத்துக்குள்ள ஒரு மாட்டிக்கிட்டு வந்துருச்சு அப்படிங்கிறாரு. அதனால பேன் இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். பேன் இல்லாம வைக்கணும். ஒரு பெரிய காரியம் அல்ல. ஒரு 10 நாளைக்கு முயற்சி பண்ணா எந்த பெண்ணுக்கும் பேன் இல்லாம தான். அப்படியே பேன் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அங்க போனாங்க, பேனை பிடிச்சு கீழே போட்டாங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு பரிகாரம் உண்டா, குற்ற பரிகாரம் செய்யணுமா அப்படின்னு கேட்டா 3 பேன்கள் வரைக்கும் சதகா கொடுக்கணும். 3 பேன்கள் வரைக்கும் அனுமதி உண்டு, சதகா தேவையில்லை. 3 அல்லது 3க்கு மேலேயே பெண்களை பிடித்து நசுக்கினால் அல்லது வெயிலே போட்டா, வெயில்ல போட்டா ஒரு அரை மரக்கால் சதகா கொடுக்க வேண்டும். அல்லது அந்த 3க்கு மேல, அதாவது ஒரு 5, 7, 10, 15 அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க, அதுனா தமு கொடுக்க வேண்டும். தமு கொடுக்க வேண்டும். 3க்கு குறைவாக இருந்தால் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் கூட பேணுதலுக்காக ஒரு பிடி கோதுமை அந்த அளவுக்கு சதக்கா கொடுக்க, தர்மம் கொடுக்க வேண்டும். இது குற்றப்பரிகாரமாக ஆகும். அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் முடியுடைய விஷயத்திலும் அப்படித்தான். முடி சொன்னா கால்வாசி, தலையிலே பெரிய உறுப்பிலே கால்வாசி இருந்தால் தமு கொடுக்க வேண்டும். குறைவாக இருந்தால் சதக்கா கொடுக்க வேண்டும். எது வரைக்கும்? 3 முடிகள் வரைக்கும். 3 முடிகள் உதிர்ந்திருக்கின்றது என்று தெரிந்தால் அரை மரக்கால் சதக்கா. அதை விட கொஞ்சம் அந்த கால்வாசி வரைக்கும் உள்ளது அரை மரக்கால் சதக்கா கொடுக்க வேண்டும். 3 முடிக்கு குறைவாக இருந்தால் 2 முடி 1 முடி இருந்தால் 1 முடி 1 பிடி கோதுமை, 2 முடி 2 பிடி கோதுமை, அந்த அளவுக்கு சதக்கா கொடுத்தா சும்மா ஒரு திரகம் 1/2 திரகம் 10 காசு அப்படி கொடுத்தா போதும். அந்த அரை மரக்கால் அப்படிங்கிறது இந்த சதக்காவுடைய அளவு அங்க உள்ள அளவுக்கு காசுக்கு கணக்கு போட்டோம்னு சொன்னா ஒரு திரகம் ஒரு ரியால், 1 ரியால் 6 ரியால் 1 ரியால் 2 ரியால் வரும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இப்ப ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க, எப்படி இருந்தாலும் முடி உதிரத்தான் செய்யும். நமக்கு தெரியாம எத்தனையோ குளிக்கிற நேரத்திலயோ மற்ற நேரங்கள்லயோ முடி உதிரத்தான் செய்யும். அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. முடி உதிரத்தான் செய்யும். என்ன பண்ணணும்னு கேட்டா, முடி உதிர்கின்றது என்பதை ஓரளவு கணக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் முடிஞ்சிட்டு ஊருக்கு வர்ற நேரத்துல, எல்லாம் ஹஜ்ஜுடைய காரியமோ ராசி ஏதாவது செய்யாது எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு நேரத்துல ஓரளவு தொகையை, இப்ப உதாரணமாக ஒரு 10 தடவை இந்த மாதிரி நிகழ்ந்து வச்சுங்க, 10 அரை மரக்கா, பைத்து 2 20 காசு, 20 ரியால், 20 ரியால் அல்லது ஒரு 25 ரியால், ஒரு 50 ரியால் சதக்கா கொடுத்துட்டா, 50 ரியாலோ ஒரு 100 ரியாலோ எடுத்து சதக்கா கொடுத்து தர்மம் கொடுத்துட்டு, எனக்கு ஏதாவது குற்றங்கள் நிகழ்ந்திருந்தால், எனக்கு தெரியாம குற்றங்கள் நிகழ்ந்திருந்தால் அந்த குற்றங்களுக்கு பரிகாரமாக நான் இதை கொடுக்கிறேன் அப்படின்னு நீ இதில் கொடுத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் சரியா கடைசியில் ஊருக்கு போற நேரத்தில் சரி. இதை நாம் ஒவ்வொருவரும் யாரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பாங் சொன்ன பிறகு விசாரிச்சு. அடுத்ததாக நகம் வெட்டுதல். எல்லாம் யாராம் இந்தியா செஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா மற்ற நேரங்களில் பிரச்சனை வராது. யாராம் கட்டி இருக்கக்கூடிய ஒருவர் நகத்தை வெட்டுவதும் கூடாது. நகத்தை வெட்டுவதுன்னு சொன்னா ஒரு நகத்தை வெட்டினா கூடாது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. அது குற்றம் பரிகாரம் செய்ய தம் கொடுக்கணும் அப்படிங்கிற அர்த்தம். ஒரு கையில 5 விரல்களுடைய நகங்களை வெட்டினார், அது ஒரே இடத்துல இருந்து வெட்டினார். நகத்தை வெட்டுறதுன்னா ஒரு இடத்துல உட்கார்ந்து 5 விரலுடைய நகத்தை வெட்டினால் தம் வாஜி, தம் கட்டாயம். அது ஒரே இடத்துல உட்கார்ந்து 4 விரல்ல 3 விரலுடைய நகங்களை வெட்டினார், இப்பொழுது தம் வாஜிபாகாது, சதக்கா கொடுத்தா போதும். அதே மாதிரி இந்த இடத்துல உட்கார்ந்தாரு, ஒரு இடம் அப்படிங்கிற ஒரு மஜ்லிஸ் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த மஸ்ஜித் பூரா அந்த காம்பவுண்ட் இந்த சோறு 4 சோறு இதுக்கு பேர் ஒரு மஜ்லிஸ், ஒரு இடம். அந்த வராண்டா இருக்குன்னா அது இன்னொரு இடம், அந்த சஹருக்கு போயிட்டா அது இன்னொரு இடம், ஹவுஸுக்கு போயிட்டா அது இன்னொரு இடம் அப்படின்னு இருக்கும். இதான் சரியத்துல புகாக்கள் இடத்துல மஜ்லிஸ், ஒரு மஜ்லிஸ் அப்படிங்கிறது அர்த்தம். இங்க இருந்து 2 நகத்தை வெட்டினாரு, 2 கையுடைய நகத்தை விரலுடைய நகத்தை வெட்டினாரு. எந்திரிச்சு அங்க போனார், அங்க 3 நகத்தை வெட்டினார்.
அப்படின்னு சொன்னா 5 வெட்டிட்டாரு. ஆனா இடம் மாறி போச்சு. இப்ப என்ன பண்ணு கேட்டா, இவர் இங்க 2 நேரத்தை வெட்டினாரு, ஒரு சதக்கா கொடுக்கும். அங்க போய் 3 நேரத்தை வெட்டினாரு, ஒரு சதக்கா கொடுக்கும். 2 சதக்கா கொடுக்க வேண்டியது. 2 சதக்கா. எப்படின்னு கேட்டா, குர்ஆன்ல சஜிதாவுடைய ஆயத்தை ஓதுறீங்க, இங்க உட்கார்ந்து ஓதுறீங்க. சஜிதாவுடைய அசுரத் சஜிதாவில் ஒரு சஜிதாவுடைய ஆயத்தை ஓதுறீங்க. சஜிதா செய்யல, செய்யணும், சஜிதா செய்யல. இதை எந்திரிச்சு போய் அங்க போய் உட்காடுறீங்க. அப்புறம் அங்க அந்த மஜ்லிஸ்ல அந்த இடத்துல போய் உட்கார்ந்து அங்க ஒரு தடவை அதே ஆயத்தை திருப்பி ஓதுறீங்க. இப்ப 2 சஜிதா வாஜிபா. இங்க ஒரு சஜிதா செய்யணும், அங்கேயே ஒரு அங்க ஓதுறதுக்கான சஜிதா. இந்த இடத்துலயே உட்கார்ந்து 2 தடவை அந்த சஜிதா ஓதுறீங்க, ஒரு சஜிதா போதும் கேட்டான். அது மாதிரி இங்க 2 இடத்துல 2 நகங்களை அறுத்தார், 2 கைகளுடைய நகத்தை ஒரு வரல எடுத்தார், நகத்தை எடுத்தார் அப்படின்னு சொன்னா 2 தடவை அது சதக்கா வாஜிபா.